ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் மெட்டீரியல் காஸ்ட் அதில் 4th சம்மிலிருந்து பார்க்கணும். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் 4th சம்மிலிருந்து பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் கம்பெனி யூசஸ் ஏ 3 ரா மெட்டீரியல் ஏபிஎன்சி ஃபார் ஏ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார் விச் த ஃபாலோயிங் டேட்டா அப்ளை. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏபிசி அப்படிங்கிற ரா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல் ஏபிசி யூசேஜ் பர் யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு இந்த ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுது. இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ரா மெட்டீரியல் ஏ 10 யூனிட்ஸ் வேணும், ரா மெட்டீரியல் பி வந்து 4 யூனிட்ஸ் வேணும், ரா மெட்டீரியல் சி வந்து 6 யூனிட்ஸ் வேணும். அது ஒவ்வொன்றும் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஏ வந்து 10,000, பி வந்து 5,000, சி வந்து 10,000. ப்ரைஸ் எவ்வளோனா, ஏ வந்து 10, பி வந்து 30, சி வந்து 15. டெலிவரி பீரியட் மினிமமாக எவ்வளோ, ஆவரேஜாக எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் லெவல் நம்ம எவ்வளோ இருக்கும் போது ரீஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இது ரீஆர்டர் லெவல் என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம் அல்லது மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மினிமம் லெவல். கொஸ்டின் மார்க் இருக்கிறதெல்லாம் கொடுக்காமல் இருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் தேவைப்படும் போது. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீக்லி ப்ரொடக்ஷன்ஸ் வேரிஸ் ஃப்ரம். இது வந்து ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, கன்சம்ஷன் இல்லை. ஸோ நம்ம இதை கன்சம்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் இது கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ இருக்குன்னா, மினிமம் 175, மேக்ஸிமம் 225, ஆவரேஜ் வந்து 200 யூனிட்ஸ். இது என்னென்னா ப்ராடக்ட் தான். அந்த ப்ரொடக்ஷன்ஸ்னால் அந்த ப்ராடக்ட் தானே ப்ரொடியூஸ் பண்ணுவானுங்க. செட் ப்ராடக்ட் நாம் என்னென்னு எடுத்திருக்கோன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அது வந்து மினிமம் 175, மேக்ஸிமம் 225, ஆவரேஜாக 200 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எவ்வளோவா இருக்குன்னா, அந்த யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ப்ரொடக்ஷன்ஸுக்காண்டி எவ்வளோ தேவைப்படுனா, ஆவரேஜ் மேக்ஸிமம்னா இது கூட இன்டூ பண்ணிக்கணும். இது கூட இங்கே 10 ஏன்னா 10 யூனிட்ஸ் இன்டூ பண்ணிக்கணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே ரா மெட்டீரியல் பிக்கு வந்து 200 × 4ன்னு போடணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா 225 × 4ன்னு போடுவோம் பிக்கு. மெட்டீரியல் சிக்கு வந்து 200 × 6ன்னு போடுவோம். அது எது வேணுமோ அதால் பண்ணிக்குவோம். ரா மெட்டீரியல் சினா × 6 அதால் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணுமா, நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இன்டூ பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிமம் ஸ்டாக் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. மினிமம் ஸ்டாக் ஆஃப் ஏ அதுக்கு என்ன ஃபார்முலா, அது லாஜிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. மினிமம் ஸ்டாக் எப்படி இருக்குன்னா, இப்போ ரிவைஸ் பண்ணியே போடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மினிமம் ஸ்டாக் எப்படி இருக்குன்னா, நான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமமாக லீட் டைம் ஆகும் அப்படிங்கிற அசம்ஷனில் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் லீட் டைம் இன்ட்டு மேக்ஸிமம் கன்சம்ஷன். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ரீஆர்டர் லெவல். அந்த ரீஆர்டர் லெவலில் இருந்து நான் வந்து ஆவரேஜாக தான் வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நடக்கும். மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் அது ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமைனிங் இருக்கிறது வந்து மினிமம் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரீஆர்டர் லெவல்லேருந்து, ரீஆர்டர் லெவல்னால் மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம், அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா ஆவரேஜ் லெஸ் பண்ணிடுவேன். ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம். எக்ஸாம் எழுதும் போது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கங்க. அப்போ வந்து ரீஆர்டர் லெவல் எவ்வளோனா 8,000 மைனஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னா, ஆவரேஜாக 200. அப்போ வந்து ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுனா 10. அப்போ வந்து 2,000 இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம் வந்து 2. 2,000 × 2 வந்து 4,000 ஆகும். 8,000லேருந்து 4,000 மைனஸ் பண்ணிட்டோன்னா 8,000 மைனஸ் 4,000 ஆன்சர் எவ்வளோனா 4,000. இதுதான் மினிமம் ஸ்டாக் லெவல் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆவரேஜ் மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் பியா, மேக்ஸிமம் அதுக்கு ஃபார்முலா என்ன, முதல் ரீஆர்டர் லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் ரீஆர்டர் குவான்டிட்டி இருக்கும். அதை ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு மினிமம் டைம் தான் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் மினிமமாக தான் கன்சம்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும்.
அதுக்கான ஃபார்முலா ROL + ROQ மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் லீட் டைம். ஓகேவா? இங்கே வந்து எது இதெல்லாம் நம்மளுக்கு தேவை? ROL வேணுமா? 4750 கொடுத்துட்டாங்க. ROQ வந்து 5000 கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். 175 × 4. மினிமம் லீட் டைம் எவ்வளோனா × 3. அப்போ 175 × 4 × 3 அதை வந்து லெஸ் பண்ணணும். 9750லேருந்து அதை லெஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கு வந்து 4000 மேலே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ப்ரீஃபாக எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் பி. அது எப்படின்னா 4750 + 5000 9750லேருந்து 175 × 4 × 3 வந்து லெஸ் பண்ணணும். அப்படின்னா 2100 வருது. 9750 மைனஸ் 2100 வந்து 7650. நெக்ஸ்ட் இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது அதுலேயே. நெக்ஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஓகேல, இது எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரீஆர்டர் லெவல் ஆஃப் சி. ரீஆர்டர் லெவல் இது எப்படி டிசைட் பண்ணுவோம்? மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். இது சிக்கு தேவையா? ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோவா இருக்கும்? இங்கே இருக்கிறதால அரேஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் சிக்கு எவ்வளோவா இருக்குன்னா 225 × 6 இதுதான் மேக்ஸிமம் கன்சம்ஷன். மேக்ஸிமம் லீட் டைம் வந்து × 4. ஸோ 225 × 6 × 4. 225 × 6 × 4 அப்போ வந்து 5400 வருது. தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து 5400. ஃபார்முலா ரைஸ் பண்ணிடுறேன், ஆன்சர் மட்டும் போடுறோம். 5400. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஏ. ஏவோட ஆவரேஜ் ஸ்டாக் கேட்குறாங்க. நம்மளுக்கு மினிமம் ஸ்டாக்கும் தெரியாது, மேக்ஸிமம் ஸ்டாக்கும் தெரியாது. மினிமம் ஸ்டாக் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம். மினிமம் ஸ்டாக் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம் ஸ்டாக் ஆஃப் பி கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதே தான். ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் லீட் டைம். மினிமம் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னா மினிமம் கன்சம்ஷன் 175 × 10 வரும். 1750 இன்ட்டு மினிமம் லீட் டைம் வந்து 1. ஸோ 1750 வந்து லெஸ் பண்ணணும். 10,000 + 18,000லேருந்து 1750 வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அதுதான் மேக்ஸிமம் லெவலாக இருக்கும். அது ரெண்டையும் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஆவரேஜ் லெவல் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கும். இன்னொரு ஃபார்முலா என்னென்னா minimum stock level of A plus 1/2 of reorder quantity of A. இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணது தான். ஃபஸ்ட் வந்து இந்த தேர்வுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 5400 kgs. ஓகேவா? இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். என்ன மெத்தட்னா ரீஆர்டர் லெவல் ஆஃப் சி வேணுமா? அப்போ வந்து மினிமம் லெவல் ஆஃப் சி plus average rate of consumption into average time required to obtain fresh delivery. அதாவது average consumption into average lead time. இது எப்படி இதை வந்திருக்குன்னா மினிமம் லெவலுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல. மினிமம் லெவல் ஈக்குவல் டு அப்படியே ஜூம் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். மினிமம் level equal to reorder level minus average consumption into average lead time.
ஆவரேஜ் லீட் டைம் வருமா? இந்த ஃபார்முலாவை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஆர்டர் லெவல் இந்த சைடே வச்சுக்கிறாங்க. மினிமம் லெவலிருந்து இந்த சைடு இருக்குல்ல மைனஸாக இருக்கிறது அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டில் எது போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். அப்படி பார்க்கும்போது மினிமம் லெவல் ஆஃப் சி வந்து ஃபைன் பண்ணிட்டோம்ல. மினிமம் லெவல் ஆஃப் சி கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ மினிமம் லெவல் ஆஃப் சி வந்து 2000. மினிமம் லெவல் இங்கேயே கொடுத்துருக்கறனால அதை யூஸ் பண்ணுறோம். 2000 அது வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம் எப்படின்னா ஆவரேஜ் கன்சம்ஷன் 200 இன்ட்டு 6ன்னு போட்டால் ஆவரேஜ் கன்சம்ஷன் கிடச்சிரும். இன்ட்டு 3ன்னு போட்டால் இதான ஆவரேஜ் லீட் டைம். ஸோ ஆவரேஜ் லீட் டைம் இன்ட்டு ஆவரேஜ் கன்சம்ஷன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 2000 கூட அதை ஆட் பண்ணுறோம். 2000 + 3600 வரும். ஸோ 5600. இது வந்து இன்னொன்று. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஏ. அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். மினிமம் ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்லேனா இங்கே கண்டுபிடிச்சோம். மினிமம் ஸ்டாக் வந்து 4000 kgs. மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து எவ்வளோனா இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி ROL + ROQ மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். அப்போ வந்து 18,000 மைனஸ் 1750. அப்போ வந்து 16,250. அதுதான் மேக்ஸிமம். இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணுறோம். ஆவரேஜ்னால் மினிமம் ஸ்டாக் லெவல் ஆஃப் ஏ ப்ளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஆஃப் ஏ டிவைடட் பை 2. அப்படி பார்த்தோன்னா 20,250 டிவைடட் பை 2ன்னு வரும். ஆன்சர் எவ்வளோனா 10,125. இதுதான். அதுவே ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஆஃப் ஏ அதை வந்து என்ன பண்ணுவோன்னா இன்னொரு மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் இதுக்கான கான்செப்ட் என்னென்னா எப்போவுமே என்கிட்ட மினிமம் ஸ்டாக் இருக்கும். அது போக மினிமம் ஸ்டாக் எப்போவுமே இருக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மினிமம் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது கூட என்னென்னா ரீஆர்டர் குவான்டிட்டி. நான் இப்போ ஒரு 10,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன்னா நான் ஒரே மட்டும் 10,000 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட மாட்டேன். ஃபஸ்ட்டே 10,000 இருக்கும். லாஸ்ட் எப்போ வந்து 0 யூனிட்ஸ் அந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ ROQங்கிறது வந்து அந்த 10,000 இருக்குமா, அந்த 10,000 டிவைடட் பை 2னா இங்கே சென்டரில் இருக்கும். அதனால் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். ROQ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறோம். அப்படி இங்கே போட்டோன்னா மினிமம் ஸ்டாக் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். மினிமம் ஸ்டாக் எவ்வளோனா 4000 ப்ளஸ் ROQ எவ்வளோனா 10,000. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 2. அது வந்து 4000 + 5000 வரும் ஈக்குவல் டு 9000. இதுதான் ஆன்சர். இது ஆன்சர் ரெண்டு மெத்தட்லேயும் டிஃபர் ஆகும். பட் ரெண்டுமே கரெக்ட் தான். அவ்வளோதான். இந்த சம்மு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 5. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லிமிட்டர் ஹேஸ் ரிசீவ்டு ஆன் ஆஃபர் ஆஃப் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த மெட்டீரியல் எஸ் அண்டர். ஓகே, இப்போ என்னென்னா எக்ஸ் லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 500னா ப்ரைஸ் வந்து 1200 தான். அதே 500லேருந்து 1000 யூனிட்ஸ் வரைக்கும் வாங்கினார்னா 1180. அப்போ வந்து 20 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. 1000லேருந்து 2000 வரைக்கும் வாங்கினா 1160 தான். 40 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. 2000லேருந்து 3000 வரைக்கும் வாங்கினார்னா 1140 தான். 60 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 3000 யூனிட்ஸுக்கு மேலே வாங்கினார்னா 1120 வந்து ப்ரைஸ். அப்போ வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா 80 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட். இதுலேருந்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்கிறது பார்க்கலாம். த ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் த மெட்டீரியல் இஸ் 5000 tons. ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோனா 5000 tons தான் இவருக்கு தேவைப்படுது. த ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் இஸ் 1200. ஆர்டரிங் காஸ்ட் வந்து 1200. ஸ்டாக் ஹோல்டிங் காஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 20% ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட் பர் annum. அப்போ வந்து இந்த 20% வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் மாறும். ஏன்னா ப்ரைஸ் கூட தான் இந்த பர் யூனிட் பர் annumனு கொடுத்துட்டாங்க. ஸோ
1200 இன்ட்டு 20%, 1180 இன்ட்டு 20%, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும் ஒவ்வொரு லெவலுக்கும். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்யூட் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் பர்ச்சேஸ் லெவல். EOQ வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் வில் பி யுவர் ஆன்சர் டு த above questions இஃப் தேர் ஆர் நோ discount offered and the price per ton is 1500. நம்ம EOQ வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லைன்னா ஃபாலோ பண்ணலாம். பட் இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஒவ்வொரு லெவலாக எடுத்து தான் பண்ண முடியும். ஒவ்வொரு லெவல்லாம் நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே ரேண்டமாக ஒரு நம்பர் ஈஸியாக இருக்கிற நம்பரை எடுத்துக்கலாம். லெஸ் தென் 500, அப்போ வந்து 500க்குள்ளே இருக்கணும். ஸோ ரவுண்டாக வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே வந்து 400. நெக்ஸ்ட் வந்து 500 அண்ட் லெஸ் தென் 1000 இருக்கா, அப்போ வந்து இங்கே 500 எடுத்துக்கலாம். 1000 to 2000னா 1000 எடுத்துக்கலாம். 2000 to 3000னா 2000 எடுத்துக்கலாம். மோர் தென் 3000னா 3000 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளோ ரேட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எந்த லெவலில் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு டிசைட் பண்ணணும் எக்கனாமிக் பர்ச்சேஸ் லெவல். நெக்ஸ்ட் வந்து நோ டிஸ்கவுண்ட்னு இருக்கா, அதுக்கு வேணால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO 2 into annual requirement into ordering cost divided by carrying cost. அப்போ அதனுடைய இது ப்ரைஸ் மட்டும் வேரி ஆகுது. 1500ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 1500 into 20% தான். பர் ஆர்டருக்கு வந்து ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் எவ்வளோனா 1200 தான். சரி, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் அந்த 5000 tons ஆனுவல் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ 5000 tons அது சும்மா கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்க்ளூட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் சைஸ் கண்டுபிடிக்கணுமா. ஆர்டர் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ ஆர்டர் பண்ண போகிறேன்னா 400. நெக்ஸ்ட்டில் வந்து 500, 1000, 2000. இது நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும், ரவுண்டட் நம்பராக எடுத்துக்கலாங்கிறதுக்காண்டி எடுத்திருக்காங்க 3000. இப்படி பண்ணனா டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் ஆகும்? இப்போ வந்து ஒரு டைமுக்கு எனக்கு 400 ஸ்டாக் வந்துடும். எனக்கு டோட்டலாக 5000 ஸ்டாக் வேணும். அப்போ வந்து 5000 எனக்கு வேணும். ஒரு டைமுக்கு 400 தான் வருதுன்னா எனக்கு எத்தனை டைம் வரும்னா 5000 டிவைடட் பை 400 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தா 12.5 வருது. பாதி லோடெலாம் வராது. இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது மோஸ்ட்லி. ஸோ ஃபுல்லாக தான் ஆர்டர் வரும். ஒரு லோடு வந்துட்டு போகுதுன்னா அது ஃபுல்லாக தான் வரும். மோஸ்ட்லி அந்த மாதிரி அசம்ஷனில் தான் இருக்கும். ஃபுல் ஆர்டர்ஸ் தான் வரும். இந்த பார்ட்லியாக வராது, இந்த பாதி வர்றது அந்த மாதிரிலாம் வராது. ஆர்டர் பண்ணுறது தானே, ஒரு ஆர்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு வேண்டி வந்து தான் ஆகணும் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து 13 எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஒரு டைம் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து 1200ன்னு படித்தோமா, கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 1200 இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ 13 into 1200 15600. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். 5000 டிவைடட் பை 500 அப்படின்னா 10 வரும். ஒரு ஆர்டருக்கு வந்து 1200னா 10 ஆர்டருக்கு வந்து 12000. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேரிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். கேரிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? கேரிங் காஸ்ட் வந்து இப்போ வந்து ஆர்டர் லெவல் இருக்குமா 400. அப்போ ஒரு டைமுக்கு எனக்கு 400 வரும். இதை நான் ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா 400 எல்லா டைமும் இருக்காது. ஸோ அதனால் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். இன்ட்டு கேரிங் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 20%. 200 இன்ட்டு 20%. இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ரேட் எவ்வளோங்கிறத போடுவோம். இங்கே ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே இந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுல 1200. அதுலேருந்து தான் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சுல, எதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஆமாம் 1200. நெக்ஸ்ட்டுக்கு வந்து 1180. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 20 ரூபீஸாக கம்மியாகிட்டு வந்துருக்கு. ஓகே, இன்ட்டு 1200 இன்ட்டு 20% இன்ட்டு 200. 1200 into 20% into 200 அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 48000 வருது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் 48000. அப்போ வந்து இங்கே எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 5000, மொத்தம் 5000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுறோம். ஒரு யூனிட் ப்ரைஸ் எவ்வளோனா 1200. ஸோ 60 lakh ப்ளஸ் 15600 ப்ளஸ் 48000 அப்படின்னா 60 lakh 63,600. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். இதை இன்னொன்று சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
ஃபஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோனா 1180 தான். ஏன்னா 20 rupees வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. எதனாலனா 500 கொஞ்சம் லம்பாக ஆர்டர் பண்ணுறதுனால 5000 × 1180 அப்போ வந்து 59 lakh வருது. அதுக்கு இது எவ்வளோங்கிறத பார்த்துட்டோம். ஆர்டரிங் காஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா 500 × 1500 அப்போ வந்து 5000 டிவைடட் பை 500 10 வரும். 10 × 1200 வந்து 12000. நெக்ஸ்ட் வந்து இது கேரிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா 500 இந்த 500 வந்து ஆவரேஜ் பண்ணணும். அப்போ வந்து 250 இன்ட்டு இங்கே எவ்வளோ கேரிங் காஸ்ட் வந்து 20% ஆன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் பண்ணுவோம். அப்போ வந்து 1180 இன்ட்டு 20%. அது எவ்வளோ வருதுன்னா 1180 இன்ட்டு 20%னா 236 வருது. 250 இன்ட்டு 236 அப்போ வந்து 59000 வருது. அதான் 250 × 236. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 59 lakh + 12000 + 59000 அப்போ வந்து 59 lakh 71,000 வருது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னா 3000 யூனிட்ஸ்க்கு 59 lakh 38,400. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணணும். இங்கே எது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது 59 lakh 22,000. ஸோ 1000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுறது தான் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதான் 22,000 இருக்குது. ரிமைனிங் எல்லாம் 31,000 38,000 71,000. இது வந்து லேக்லேயே டிஃபர் ஆகுது. 60 lakh வருது. 60 lakh 63,000. ஸோ இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சின்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் cannot be in decimals அதனால் 12.5 வந்து 13 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கே 2.5 வருது. ஆமாம் இங்கே 2.5 வருது. இங்கே 1.666 வருது. ஸோ அதனுடைய ஹையஸ்ட் வேல்யூக்கு எடுத்துக்கணும். 2.5னா 3 ஆர்டர்ஸாக எடுத்துக்கணும். 1.66னா அதை வந்து 2 ஆர்டர்ஸாக எடுத்திருப்பாங்க. இதை வந்து நோட்ஸாக கொடுத்துருவோம் எக்ஸாமில். ஆர்டர் வந்து டெசிமலில் இருக்காது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா total cost 5,000 units including ordering cost carrying cost is minimum 59 lakh 22,000. order size that is 1000 units. அதனால் எக்கனாமிக்கல் பர்ச்சேஸ் லெவல் என்னவாக இருக்குன்னா 1000 யூனிட்ஸ் அந்த லெவலில் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் பர்ச்சேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து EOQ கண்டுபிடிக்கணும். EOQ வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் 2 × ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் 5000 யூனிட்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். மேலே இருக்கிற கொஸ்டின் இன்ஃபர்மேஷனே தான். ஸோ 5000 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 1200 அதே நம்பர் தான். டிவைடட் பை கீழே இருக்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோனா 1500 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 20% போட்டோன்னா 300 வரும். அப்போ வந்து 2 × 5000 × 1200 டிவைடட் பை 300 அப்போ வந்து 40,000 வரும். 40,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 200 யூனிட்ஸ் வரும். அப்போ வந்து EOQ எவ்வளோனா 200 யூனிட்ஸ். அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 6. ஃப்ரம் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ கால்குலேட் ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், டேஞ்சர் லெவல். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் டேஞ்சர் லெவல் அப்படிங்கிறது. டேஞ்சர் லெவலுக்கானது என்னென்னா எமர்ஜென்சி பீரியடில் வந்து எவ்வளோ லீட் டைம் எடுத்துக்குது இன்டூ ஆவரேஜ் கன்சம்ஷன். சிம்பிள் தான். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி இஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து கீழே இருக்கிறத வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரி, ஓகே. காஸ்ட் ஆஃப் த பிளேசிங் ஆஃப் எ பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 4000. அப்போ வந்து ஆர்டரிங் காஸ்ட் 4000. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்டு டியூரிங் த இயர். ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோனா 5 lakh. பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் இன்க்ளூசிவ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோனா 50 rupees. ஆனுவல் காஸ்ட் ஆஃப் த ஸ்டோரேஜ் பர் யூனிட் இஸ் 10. இவங்க அமௌண்ட்லேயே கொடுத்தனால ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் 10. லீட் டைம் எவ்வளோனா ஆவரேஜாக 10, மினிமம் வந்து 5, மேக்ஸிமம் வந்து 15. எமர்ஜென்சி பர்ச்சேஸ்க்கு வந்து எமர்ஜென்சி லீட் டைம் அப்படின்னா 4 days. ரேட் ஆஃப் கன்சம்ஷன் வந்து ஆவரேஜாக 1500, மேக்ஸிமமாக 2000. அப்போ வந்து மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக வந்துடும். 1000, 1500, 2000. ஸோ மினிமம் வந்து 1000 தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அப்படி தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒர்க்கிங் நோட்டாக போடணும். ஒர்க்கிங் நோட் போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கே தெரிஞ்சாலும் எக்ஸாமினருக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டு காட்டியிருக்கணும். ஸோ ஒர்க்கிங் நோட்டில் வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் சும்மா எழுதுகிறேன். மினிமம் ப்ளஸ் இது வந்து நீங்கள் ஆவரேஜ் கன்சம்ஷன், மினிமம் கன்சம்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கன்சம்ஷன் டிவைடட் பை 2 போடணும். 2 ×
ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோ வரும்னா 3000 வரும். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் அந்த சைடு போகும்போது இங்கே போகும்போது 2 இன்ட்டு ஆவரேஜ் கன்சம்ஷன் வருமா, அப்போ வந்து இங்கே 3000 வரும் ஈக்குவல் டு மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இங்கே மினிமம் வச்சுட்டு இங்கே இருக்கிற மேக்ஸிமம் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். 3000 மைனஸ் மேக்ஸிமம் எவ்வளோ 2000, ஸோ 1000 வரும். இதை வந்து ஒர்க்கிங் நோட்டாக காட்டணும். ஆன்சர் பார்க்கும்போது அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது ரீஆர்டர் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லெவல். ஃபஸ்ட் வந்து ரீஆர்டர் லெவல் வந்து கீழே இருக்கிற அதை வச்சு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ EOQ கால்குலேட் பண்ணால் தான் அது ரீஆர்டர் குவான்டிட்டி கிடைக்கும். கீழே இருக்கிறது வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. இது வந்து ரீஆர்டர் லெவல்னால் மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். இதை வந்து ஈஸி தான். மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோ 2000 இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம் எவ்வளோ 15. 2000 இன்ட்டு 15 வந்து 30,000. இது வந்து பர் டேக்கானது. நெக்ஸ்ட் என்ன மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கணுமா, மேக்ஸிமம் லெவலுக்கு தான் இந்த ரீஆர்டர் குவான்டிட்டி நம்மளுக்கு தேவை. ஏன்னா ROL ப்ளஸ் ROQ மைனஸ் மினிமம் லீட் டைம் இன்ட்டு மினிமம் கன்சம்ஷன். ஓகேவா, இங்கே வந்து ரீஆர்டர் லெவல் நம்மளுக்கு தெரியும். ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து EOQ கண்டுபிடிக்கணும். EOQ எப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுவே பண்ணலாம். இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் கசகசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி, நல்லா கிளியராக இருக்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்க கொடுத்துருக்கிறதவே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நோட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இது எவ்வளோனா 30,000 யூனிட்ஸ் மேலே ஃபைன் பண்ண மாதிரியே தான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி தேவை. அதுலேருந்து மினிமம் லீட் டைம் இது நம்மளுக்கு தெரியும். மினிமம் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒர்க்கிங் நோட்டில் பார்க்கணும். இது ரெண்டும் நம்மளுக்கு ஒர்க்கிங் நோட் வேணும். ஸோ ஒர்க்கிங் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரீஆர்டர் குவான்டிட்டி 2 இன்ட்டு ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் வந்து 5 lakh இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் 4000 டிவைடட் பை கேரிங் காஸ்ட் 10. அப்போ வந்து கால்குலேட் பண்ணால் 20,000 யூனிட்ஸ் வருது. ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோனா மேலே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் 1000 யூனிட்ஸ் பெர் டே. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ ROL மேலே கண்டுபிடிச்சது தான் 30,000. அதுலேருந்து ROQ ஃபைன் பண்ணலாம் இப்போ தான். இது வந்து மினிமம் லெவலுக்கு. ஓகே, ROL மேலே 30,000, ROQ வந்து மேலே இப்போ ஃபைன் பண்ணோம் 20,000. அதுலேருந்து மினிமம் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஃபைன் பண்ணோம் 1000 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் மினிமம் லீட் டைம் வந்து 5 days. ஸோ 50,000 யூனிட்ஸ் மைனஸ் இதை கால்குலேட் பண்ணால் 5,000 வரும். 50,000 மைனஸ் 5,000 45,000 யூனிட்ஸ். அதுதான் மேக்ஸிமம் யூனிட்ஸ், மேக்ஸிமம் லெவல். நெக்ஸ்ட் வந்து மினிமம் லெவல் கண்டுபிடிக்கணும். மினிமம் லெவல் என்னது ROLங்கிறது வந்து மேக்ஸிமமாக கன்சம்ஷன் பண்ணுவோம், மேக்ஸிமம் லீட் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற அசம்ஷன்லாம் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் ஆவரேஜாக தான் கன்சம்ஷன் பண்ணியிருப்போம், ஆவரேஜ் லீட் டைம் தான் எடுத்துருக்கோம். ஸோ ROL மைனஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் கன்சம்ஷன் மைனஸ் ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோனா 1500. ஆவரேஜாக எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா 10 days. ஸோ 30,000 மைனஸ் 15,000 யூனிட்ஸ். டேஞ்சர் லெவல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோ 1500 யூனிட்ஸ் பர் டே. இவங்களே லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 4 days. ஸோ 2 இன்டூ பண்ணால் 1500 இன்டூ 4 6000 யூனிட்ஸ். அதான் ஆன்சர். அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 7. G Limited produces a product which has a monthly demand of 4,000 units. The product requires a component X which is purchased at 20. என்ன மந்த்லி டிமாண்டாக 4,000 இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஆனுவல் ப்ரொடியூசர்ஸ் இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டோட மந்த்லி டிமாண்டாக எவ்வளோ இருக்குன்னா 4,000 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து இயர்லி எவ்வளோ இருக்குன்னா 12 இன்ட்டு 4,000. அப்போ வந்து 48,000. இது வந்து இயர்லி டிமாண்டாக இருக்கும், ஆனுவல் ரெக்குயர்மெண்ட். நம்மளுக்கு ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்னா ரா மெட்டீரியல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எவரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் 1 யூனிட் ஆஃப் காம்பனண்ட் இஸ் ரெக்வயர்டு. 1 யூனிட்டுங்கிறதுனால இன்ட்டு 1 போட்டுக்கிறோம். அதே 2 யூனிட்ஸ் தேவைப்படனா இன்ட்டு 2 போடுவோம். அப்போ தான் ரா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து 48,000 தான் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the product requires a component X, purchase rate. இந்த பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோனா 20 rupees. நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 120 per order. ஹோல்டிங் காஸ்ட் வந்து per annum கொடுத்துருக்காங்க. பர் யூனிட்டுக்கு எவ்வளோனா 20 இன்ட்டு 10%. 20 இன்ட்டு 10%ன்னு போட்டோன்னா
2 rupees வரும். இதான் கேரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் வந்து 120, ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் வந்து 48,000. இதை வச்சு நம்ம EOQ ஆனால் கண்டுபிடிக்கணும். 2 into ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் வந்து 40,000 into ஆர்டரிங் காஸ்ட் 120 divided by கேரிங் காஸ்ட் எவ்வளோனா 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 48,000 into 120 போட்டிங்கன்னா 57,60,000 வருது. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2,400. அதுதான் EOQ. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியாக ஆஃப் வந்து 2,400 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இஃப் த மினிமம் லாட் சைஸ் டு பி சப்ளைட் வந்து 4,000 யூனிட்ஸ், வாட் இஸ் த எக்ஸ்ட்ரா காஸ்ட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர். ஓகே, இப்போ வந்து 4,000 யூனிட்ஸ் ஒரு டைம் நம்ம வந்து 2,400 தானே எக்கனாமிக். அது வந்து 4,000ங்கிறது வந்து எக்கனாமிக்கை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும். 4,000 rupees 4,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா காஸ்ட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர். தேர்ட் என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த மினிமம் கேரிங் காஸ்ட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர். ஓகே, மினிமமாக கேரிங் காஸ்ட் அப்போ வந்து EOQவில் கேரிங் காஸ்ட் எவ்வளோ வருதோ அதான் மினிமம் கேரிங் காஸ்ட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர். இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வந்து சப்ளை பண்ணுவாங்களா அதை வந்து இங்கே கொஸ்டினில் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சிரமமாக இருக்கும். இப்போ வந்து இது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். கஷ்டமாக இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து என்னது, மினிமம் கேரிங் காஸ்ட் தானே. நான் வந்து 2,400 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கணும். 2,400 டிவைடட் பை 2னா 1,200 இன்ட்டு கேரிங் காஸ்ட் எவ்வளோ 2. ஸோ 2,400 தான் மினிமம் கேரிங் காஸ்ட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர் இன் EOQ லெவல். $2,400 யூனிட்ஸ். இது என்ன ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணதான். தேர்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னால் அதுவும் 2,400 தான். நெக்ஸ்ட் என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஈஸி தான். ஃபஸ்ட் வந்து 4,000 யூனிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம். அப்போ வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் கேரிங் காஸ்ட். இங்கே வந்து பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ இந்த டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் டோட்டல் கேரிங் காஸ்ட், அதாவது டோட்டல் காஸ்ட் டோட்டல் ரிலவெண்ட் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னு சொல்கிறத விட டோட்டல் ரிலவெண்ட் காஸ்ட்னு சொன்னால் அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ வந்து ஆர்டரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா. ஆர்டரிங் காஸ்ட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன்னு பார்க்கணும். நான் ஒரு டைமுக்கு 4,000 யூனிட்ஸ் வாங்குறேங்க. அப்போ வந்து எனக்கு டோட்டலாக 48,000 யூனிட்ஸ் வாங்கணும். அப்போ வந்து எத்தனை நேரம் அவன் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான். வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா 12 வரும். ஸோ 12 இன்ட்டு ஒரு டைம் வரதுக்கு எவ்வளோனா, ஒரு ஆர்டருக்கு எவ்வளோனா 120 rupees. 12 இன்ட்டு 12 வந்து 1,044 வரும். இங்கே சைபர் இருக்கிறதுனால 1,440. அதுக்கப்புறம் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா. நான் 4,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்துக்கணும் 2,000. அது வந்து எனக்கு கேரிங் காஸ்ட் எவ்வளோனா 2 rupees per unit per annum. ஸோ 2,000 இன்ட்டு 2 அப்போ வந்து 4,000 வரும். 4,000 + 1,440 5,440. ஓகேவா, இதுதான் இந்த ரிலவெண்ட் காஸ்ட் 5,440 வருதா. அதே EOQவில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். EOQவில் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம்ல கேரிங் காஸ்ட் 2,400 அந்த அதை அப்படியே. அப்போ வந்து ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோனா 48,000 யூனிட்ஸாக ஒரு டைமுக்கு எவ்வளோ வருதுன்னா 2,400 தான் வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோன்னா 20 ஆர்டர்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து 20 இன்ட்டு 120 வந்து 2,400. ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். அப்போ தான் எக்ஸாமினர் மார்க் கொடுப்பாங்க. ஸோ 2,400 + 2,400 4,800. அப்போ வந்து எனக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா 4,800 தான். ஆனால் 4,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் எனக்கு வந்து 5,440 வருது. ஸோ 5,440 மைனஸ் இங்கே எவ்வளோ வந்துச்சுன்னா 4,800. அப்போ வந்து 640 rupees வந்து அதிகமாக இன்கர் ஆகும் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷனாக கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா காஸ்ட் தட் த கம்பெனி ஹேஸ் டு இன்கர் தட் இஸ் 640 rupees. அவ்வளோதாங்க, இந்த சம்மு முடிஞ்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சம் வந்து இந்த மெட்டீரியலை வந்து இங்கே கட் ஆகிருக்கு பாதியாக. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 2 சம்மும் அந்த மாதிரி தான் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் 2 சம்மும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட்னா கேளுங்க, அது செப்பரேட் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.